புது கட்சிகள் கூப்பிடுவாங்கன்னா யாரு தாவேக்கா கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு எக்ஸாக்ட்லி. அதாவது சார் இது வந்து தாவேக்கா கூப்பிடுறாருன்னு அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. தாவேக்காவை காமிச்சு சீட் அதிகப்படுத்துறாங்களா அந்த ஸ்ட்ராட்டஜியில இருக்காங்களா உண்மையிலேயே தாவேக்கால போறது இருக்காங்களான்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலா. உண்மையிலேயே தாவேக்காட்ட போலான்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ரொம்ப குறைந்த பேர் தான் சொல்றாங்க ஆக்சுவலா. குறைந்த அளவுல தான் பெரும்பான்மையா என்ன சொல்றாங்க திமுக கண்டினியூ பண்ணலாம் அதிகமான இடங்கள் வாங்கணும். அப்போ விஜயை பயன்படுத்தி நம்ம அதிகமான இடங்கள் வாங்கலாம் அப்படின்றதான் பாயிண்ட். விஜய்கிட்டயே போகணுன்றவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. திமுக கண்டினியூ பண்ணலாம் கொஞ்சம் அதிகமான சீட்டு வாங்கணுன்றவங்க எண்ணிக்கை அதிகம், சொல்றவங்க எண்ணிக்கை அதிகம். அப்ப அதிகமான சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்னா அதுல பேரம் பேசி 28 25 28 ஆக்கலாம்ன்றது அவங்க பாயிண்ட். குறைஞ்சபட்சம் 30 வாங்கணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு தூரத்துல போய் முடியும் தெரியாது. அவங்களை ஏத்தினா சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் அவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அதிகமா கேட்பாங்க. அது திமுகவுக்கு ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கும். இந்த எலெக்ஷன் வந்து இந்த விஜய் வந்ததுனால இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. திமுகவுக்கும் பிரச்சனையா இருக்கு, அதிமுகவுக்கும் பிரச்சனையா இருக்கு. அதிமுக ஒரு வழியா ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க. இனிமே வந்து அங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ண முடியாது. ஆனா பாஜக என்ன பண்றாங்க, எப்படியாவது தாவேக்காவை எப்படியாவது கூப்பிட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது அவரு தாவேக்கா வந்து முடியாதுன்ட்டார் அந்த பக்கம். அதனால தாவேக்கா கூப்பிட்டு அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை குறைக்கலாம் பார்த்தாங்க. தாவேக்கா வரமாட்டேன்ட்டார். கடைசி நேரத்துல அவங்க ஓட்டுக்கு வரமாட்டோம், சிபிஐ என்கொயரி அது இதுன்னு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க அழுத்தத்துக்கெல்லாம் ஆளாக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து இப்போ அவங்க அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்கன்னா ஃபர்தரா பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்னு அமைதியா இருக்காங்க. பாஜக அட்டாக்கை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க.